ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சிம் அப்படின்ற ஒரு செகண்ட் சைலண்டர் ப்ளீஸ் ஹலோ கைஸ் திஸ் இஸ் செரி அவங்க கோ டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்து நான் எப்போ தான் சரி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போடுவேன். சொல்லிட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ இப்போ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சிம் அப்படின்ற இடத்துல இருக்கேன். பஞ்சிம்ன்றது வந்து கோவாவுடைய ஒரு கேபிட்டல் சிட்டி ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ரூம் ரொம்பவே கேவலமாக இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா வந்து எல்லாத்தையும் பரப்பி போட்டு வச்சிருக்கேன். ஜஸ்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரூம் தான். என்னன்னா வந்து ரூம்ஸ் எல்லாமே ரெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1000 rupees கம்மி எங்கேயுமே எங்கள் ரூம்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. பேசி கொஞ்சம் பார்கெயின் பண்ணதுனால வந்து எனக்கு இந்த ரூம் 800 rupees கிடச்சிது. ஸோ இது வந்து ஒரு நான் ஏசி, நான் தனியாக இருக்கிறதுனால வந்து நான் அதுவும் நம்ம கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு இது தூங்குறதுக்கும் ஜஸ்ட் வந்து என்னோட வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கும் எல்லாத்தையும் சார்ஜிங் போடுறதுக்கும் மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ அதனால 800 rupees என்னுடைய பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் ரூம் என்ன கேட்டா இது. அண்ட் அது மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லா ரூமுமே பார்த்தீங்கன்னா செக் அவுட் டைம் இயர்லி மார்னிங் 9 o'clock 9 AM செக் அவுட் பண்ணிடணும். நீங்கள் எப்போ வேணா செக் இன் பண்ணலாம். பட் ஆனால் 9 AM செக் அவுட் பண்ணிடணும். போகிறதுக்கு நான் ட்ரெஸ் மாற்றிட்டு போகலாம். ஸோ அதான் கிளம்பிடுச்சு. ஸோ நான் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் வந்து இதுதான். பைக் பார்க்கிங்கும் உள்ள நல்லா சேஃபான இடம் இருந்ததுனால தான் சரி ஓகே இங்கே எடுத்தேன். ஹோட்டல் ஓரஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இங்கே இருக்கிற பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த காலத்து இது மாதிரி சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. மீன்ஸ் அந்த போர்ச்சுகீஸ் ஸ்டைலில் இருக்குது எல்லாமே. இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் கோவாவில். மற்ற இடத்துலையும் வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே ஸோ கோவாவில் ஒன்று என்னன்னா வந்து சரக்கு ரேட்டு கம்மி, ஆனால் சாப்பாடு ரேட் அதிகம். சும்மா வந்து ஆஃப்டர்நூன் நான் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 rupees. நார்மலாக ஒரு சின்ன ஒரு பொட்டி கடையில் வாங்கின ஒரு பிரியாணி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees. ஸோ அதனால் இங்கே வந்து ஃபுட்டு காஸ்ட் மட்டும் கொஞ்சம் ரொம்பவே அதிகம். மற்றபடி மற்றதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நான் ஏன் பைக்கில் போகாமல் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய சந்துங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒன் வே. அது வந்து எந்தெந்த சந்து ஒன் வே கிடையாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நேரம் ஆயிடுது. அதனால தான் வந்து நான் பைக் எடுத்து போயிட்டு போலீஸ்கிட்ட மாட்டின் ஃபைன் கட்ட விரும்பல. அது மட்டும் இல்லை, வாக் பண்ணால் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்டலாம். அதனால தான் வந்து அப்படியே வாக் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஸ்டே பண்ணி ஹோட்டலேருந்து சீட் வெளியே வந்து ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பீச் அப்படியே காட்டுறேன். இதே இடத்துல தான் வந்து கரெக்டாக 2 years பேக் இதோ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் தேட்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ அதே இடத்துல நின்று ஒரு பேனரோமா ஷாட் ஒன்று எடுத்தோம் நானும் திறனும் வந்திருந்தப்போ. இந்த இடம் வந்து நைட்டில் பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கும், பகலில் பார்க்குறத விட. ஆனால் ஆப்போசிட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா கேசினோ இருக்குது, அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டெல்டா ஜாக் இருக்குது. ஸோ வந்து இந்த இடம் நைட்டில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் இதை வந்து நைட்டில் காமிக்கிறேன், ஏன்னா பகலில் காமிக்கிறது அவ்வளோவா கிக் இருக்காது இந்த இடத்துல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த கேம்ஸ் விளையாடுறதுக்கு டைம் பாஸ் பண்ணலாம் போயிட்டு. ஆனால் நான்லாம் அதில் தான் போய் விளையாடலாம் மாட்டேன், எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதில் தான் போய் விளையாடுறதுக்கு. அண்ட் வந்து போட்லேயே வந்து நம்மளுடைய டின்னர் சாப்பிட்லாம், அது மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்க பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னும் அழகாக இருக்குது. நான் சன்செட்டோட அப்படியே அந்த பிரிட்ஜை பாருங்கள். சன்செட்டோட அப்படியே வந்து அந்த பிரிட்ஜோடைய அழகை ரசிச்சுட்டு அப்படியே இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் பீஸ்ஃபுல்லாக. ஸோ டைம் போகிறதே தெரில எனக்கு இந்த இடத்துல உட்காந்துன்னு பார்த்துட்டு இருக்கிறது. ஏன்னா வந்து அந்த பழைய மெமரிஸ்லேருந்து எல்லாமே வந்து மண்டையில் ஓடினே இருக்குது. இந்த இடத்துல எப்படி வந்து நின்று இருந்தோம் நாங்கள் 2 பேரும், எவ்வளோ பயத்தில் நின்று இருந்தோம் இந்த இடத்துல அதுன்னு சொல்லிட்டு. புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அது பழைய ஸ்டோரி, என்னுடைய கோவா ரைட் ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொடுக்குறேன் பாருங்கள், இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து மார்னிங் நான் இந்த சைடு ATM தேடிட்டு இருக்கும்போது வந்து இங்கே ஒரு சர்ச் பார்த்தேன். அது வந்து கிறிஸ்மஸ்க்காக ஏதோ சம்திங் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த சைடு போகலாம் இருட்டுற வரைக்கும். ஏன்னா நைட்டில் வந்து இந்த சைடு காமிச்சா தான் வந்து நைட்டில் சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல சர்ச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து 2-3 பீச்சஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் எனக்கு டப்பு ஞாபகமே வர மாட்டேங்குது பாஸ். இங்கே போடுறேன் அந்த 2-3 பீச்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. அதான் வந்து இந்த இடத்துல ஃபேமஸான பீச்சஸ். ஸோ இப்போ அந்த சர்ச்சை நோக்கி போயின்னு இருக்கேன். எந்த சந்துள்ள இருக்கேன்னு எனக்கே தெரியல பாஸ்.
வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கிட்ட வந்துட்டேன். அண்ட் வந்து இங்கேயும் வந்து அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிக்கிற போல இருக்குது. நான் வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டேன் போல இருக்குது. டைம் ஆனால் 6:10 ஆயிடுச்சு பஸ். நான் வந்து அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஒரு சின்னதாக ஒரு பவர் நான் போட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்து வந்தேன். பட் இருந்தாலும் இன்னும் அந்த கலகலப்பு வரல, கிறிஸ்மஸ் ஈவினிங்ன்ற அந்த ஒரு கலகலப்பு வரல. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கே அவ்வளோவா போக மாட்டேன். அதனால் வந்து எனக்கு சரியாக சர்ச்சில் வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ இட்ஸ் ஓகே. நம்ம வந்து அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் லேப்ஸ் அப்படியே ஷூட் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறமா வந்து ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து நான் மறுபடியும் ஓட்டணும், இங்கேருந்து வந்து கூருக்கு போகணும். ஸோ அதனால் வந்து ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போ தான் வந்து அங்கே ஒரு ஆர்ட் கேலரி ஒன்று பார்த்தேன். வேறு லெவல் பெயிண்டிங் பாஸ். இன்னும் அந்த ஹார்ஸுடைய பெயிண்டிங் பார்த்தீங்களா, ஜஸ்ட் வந்து என்னால் அந்த ஒரு கிளிப் மட்டும் தான் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்டேன், இது மாதிரி வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எடுக்கக்கூடாதுன்றாங்க, பிகாஸ் அது எல்லாமே சேல்ஸுக்கு போல இருக்குது. ஸோ சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் ஒரு பெயிண்டிங்குமே. எனக்கு தெரியல அது ஒரிஜினலாக இல்லைனா வந்து ஃபேக்கான்ட்டுன்னு, பட் ஆனால் வந்து வேறு லெவலில் இருந்தது பாஸ். ஸோ டைமிங் ஆகிடுச்சு, 6:15 ஆகிடுச்சு இப்போது. அப்படியே எனக்கு தலைக்கு மேலே ஃபுல்லாக அந்த பார்ட்டி லைட்ஸ்லாம் எரியுது. பட் ஆனால் எதுவுமே தெரில, என்னன்னே தெரில. இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக அது இருட்டுறதுக்கு. நார்மலாக இருக்கணும்னு நினைக்கும் போது தான் சார் இருட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இருட்டிட்டோம். இன்னைக்கு எப்படா இருட்டுன்னு வெயிட் பண்ணுறேன், இருக்கவே மாட்டேங்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் பின்னாடி வந்து அவ்வளோ ஜெகஜோதியாக எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பு, பப், பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்துல. அண்ட் பார்த்தீங்கன்னா போட்ஸ் அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்ஸ் நைட்டில் நம்ம போகிறதுக்கு அதிலே போய்ட்டு நம்ம வந்து டான்ஸிங் ஸ்டேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்குது. பர் ஹெட் 300 rupees 400 rupees சம்திங் நம்ம. அண்ட் இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. எனக்கு என்னென்னா வந்து இந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக உட்காந்துன்னு அந்த பிரிட்ஜோட லைட்டிங் அப்படியே பார்த்துட்டு அதை பாருங்க, அந்த பிரிட்ஜோட லைட்டிங் அப்படியே பார்த்துட்டு இங்கே உட்காந்துருக்கிறது பீஸாக இருக்குது எனக்கு. அண்ட் கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே இப்போ டைம் லாப்ஸ் இன் 3, 2, 1 go. அப்படியே பின்னாடி பாருங்க, அப்படியே இன்னும் அழகாக இருக்குது இந்த பிரிட்ஜில் இருக்கிற லைட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பின்னாடி எனக்கு பின்னாடி ஒரு போட் போகுது பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒயிட் கலரில் ஃபுல் ஒயிட் ஆகுது பாருங்க, அதுதான் வந்து போட் ஆக்சுவலி. ஸோ வந்து அதில் பார்ட்டிஸு அது மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றது, டான்ஸிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு அதில் நடந்துகிட்ருக்கோம். ஐயோ கையாட்டின்னு கோபுரம் ஊற்றி தண்ணியில் போட்டுற போகிறேன், அதாவது ஒரு பக்கம் பயமாகுது. ஸோ டைம் வந்து இப்போ 6:45 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போகிறேன். தட்ஸ் இட். காலைல போகும்போது அப்படியே மற்ற பீச்சஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போகிறேன் இங்கேருந்து. அண்ட் பஞ்சிம் சிட்டியில் இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியல. சரக்கு தான் நிறைய இருக்குது, எங்கே பார்த்தாலும் இந்த பக்கம் திரும்பினாலும் சரக்கு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல சத்தியமாக. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த மெமரிஸ் அப்படியே எனக்கு படன்னு வருது. ஸோ இப்போ நான் ரூமுக்கு போய்ட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அண்ட் வந்து பெங்களூர் டு கோவா வீடியோ வேறு எடிட் பண்ணணும். ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்குது. ஸோ டாட்டா see you people in the next video. This is the signing off your Cherry. As usual, just eat, sleep and try to repeat the target guys. நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ அதில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். The vlog is gonna end from Panjim city.